ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், உலக நிலவரங்கள் மற்றும் தமிழக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை பக்கம் பார்வையை திருப்பலாம். கோடை காலத்தின் கடுமையான மழைப்பொழிவுக்குள் சிக்கியுள்ள இலங்கையில் இந்த மழைக்காலத்தில் ஒரு இருள்நிலை இருந்தாலும் இந்த இருள்நிலையிலும் கொப்புளக்க பாயாத மந்தியாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சி இருப்பதை அதன் அண்மைய சில நகர்வுகள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அருண்குமார திசாநாயக்கா தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜய்க்கு தெரிவித்த தனிப்பட்ட வாழ்த்து விடயத்தில் அது ஒரு தூக்கி பிடிப்பை செய்து அரசியல் செய்ய தலைப்படுவது தெரிகின்றது. தமது கட்சியின் தலைவரான முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது தனிப்பட்ட லண்டன் பயணத்துக்காக, அதாவது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக ஸ்ரீலங்கா பொது நிதியை பயன்படுத்தி அங்கு சென்றமை தொடர்பான வழக்கு இன்னும் 3 வார காலத்தில் ஜூலை 8ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அனுர விஜய்க்கு தெரிவித்த தனிப்பட்ட வாழ்த்து செய்தியில் ஐக்கிய தேசிய கட்சி அரசியல் செய்து புதிய பிரச்சனையை கிளப்ப தலைப்படுவது, ஐக்கிய தேசிய கட்சி இன்னமும் மொடோன் டிப்ளமசி எனப்படும் நவீன ராஜதந்திர விடயத்தில் முறையாக அப்டேட் ஆகவில்லை என்பதையும் புலப்படுத்த தலைப்படுகின்றது. ரணிலின் இந்த வழக்கு கடந்த மாத இறுதியில் ஏப்ரல் 30 அன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது ரணில் தனது உடல் நலக்குறைவை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் நேரில் தோன்றவில்லை என்பது நீங்கள் அறிந்த விடயம். எனினும் ரணில் மீதான வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதால் அவர் ஜூலை 8 நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் முறைப்படி அவர் செய்த குற்றங்கள் தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் என ஸ்ரீலங்கா அரசு சட்டவாளர்கள் தெரிவித்திருப்பதால் தற்போது பிணை விடுதலையில் உள்ள ரணிலுக்கு ஜூலை 8 இன்னும் ஒரு கண்டம் காத்திருக்கிறது. குறிப்பாக மீண்டும் அவர் கைது செய்யப்படுவாரா, உள்ளே தூக்கி போடப்படுவாரா, அவ்வாறாக நடந்தால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் இருக்கும் ஐதேகதான் இப்போது இந்த விடயத்தில் ஒரு மடைமாற்றத்தை செய்வதற்கு அலைவது போல தெரிகின்றது. இதனால் தான் தற்போது அனுர விஜய்க்கு தெரிவித்த தனிப்பட்ட வாழ்த்து செய்தியில் தாம் தூமென ஐக்கிய தேசிய கட்சி குதிக்க தலைப்படுகின்றது. ஐயோ, ராஜதந்திர புரோட்டோகால் என்ற வடைபோச்சே என கத்தி அது டெல்லியையும் உசுப்பேற்ற தலைப்படுகின்றது. உண்மையில் யானை கட்சியின் இந்த நகர்வு உள்ளூரில் தமது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்திய பெரியனரின் டெல்லியை எரிச்சலூட்டும் ஒரு அபாயத்தை கொண்ட டம்மி ராஜதந்திர நகர்வாக நோக்கப்படுகின்றது. கடந்த 10ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வராக விஜய் பதவியேற்றதை அடுத்து ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பிய விடயம் நேற்றைய செய்தி வீச்சில் சொல்லப்பட்ட ஒரு விடயம். அவ்வாறாக வாழ்த்து செய்தியை அனுர அனுப்பியிருந்தாலும் இன்று 4 நாட்களாக போதிலும் இந்த விடயத்தில் இந்தியா அதிகாரபூர்வமாக எந்த விதமான ராஜதந்திர ஆட்சேபனைகளையும் கொழும்புக்கு வெளியிடவில்லை. எனினும் கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் இந்த விடயத்தில் ஒரு முக்கிய சலசலப்பு நிலையை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அனுர விஜய்க்கு அனுப்பிய செய்தி ராஜதந்திர நடைமுறைப்படி வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. எனினும் டெல்லியே இந்த செய்தியை அனுரவின் ஒரு தனிப்பட்ட செய்தியாக கருதி கொள்ளும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இப்போது இந்த விடயத்தை தூக்கி பிடித்து அரசியல் செய்ய தலைப்படுவது தெரிகின்றது. அனுர விஜய்க்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான வரலாற்று பிணைப்பை சுட்டி காட்டியிருந்தார். மிகப்பெரிய பொருளாதார வளமும் வாய்ப்புகளும் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் அவற்றின் முன்னால் இருப்பதால் எதிர்காலம் குறித்து அவர் அந்த வாழ்த்து செய்தியில் நம்பிக்கையையும் வெளியிட்டிருந்தார். அத்துடன் இந்தோ ஸ்ரீலங்கா ராஜதந்திர உறவு மேற்பார்த்து தமிழகத்தில் உருவாகியுள்ள விஜயின் ஆட்சி நிர்வாகத்துடன் நெருக்கமாக பணியாற்ற இல்லையென்றால் உறவுகளை பேண ஸ்ரீலங்கா விரும்புவதாகவும் அருண்குமார திசாநாயக்கா தனது செய்தியில் சமீட்சை ஒன்று வெளிப்படுத்தியிருந்தார். ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவுக்கு திருப்பு முனையாக எவ்வாறு 2024 அனுரவின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி ஆட்சி வந்ததோ அதுபோலவே
தமிழகத்துக்கும் ஒரு திருப்பு முனையாக திமுக, அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளின் ஆட்சி இல்லாத விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி உருவாகிய தருணத்தில் அனுரவின் இந்த வாழ்த்து செய்தி வந்திருக்கின்றது. ஆனால் அனுர விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் என்றாலும் இவ்வாறு வாழ்த்தியது ராஜதந்திர நெறிமுறை மீறல் என்பதுதான் இப்போது சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. வழக்கமான சர்வதேச ராஜதந்திர நடைமுறைகளின்படி, அதாவது டிப்ளோமேட்டிக் புரோட்டோகாலின் படி, ஒரு நாட்டின் அரசு தலைவர் பொதுவாக இன்னொரு நாட்டின் பிரதமர் அல்லது அரசு தலைவருக்கு தான் நேரடியாக இவ்வாறான வாழ்த்துக்களை அனுப்ப வேண்டிய ஒரு நெறிமுறை இருக்கின்றது. இவ்வாறான ராஜதந்திர புரோட்டோகால் தொடர்பாடல் இந்த நியதியில் தான் நகர்த்தப்படுவது வழமை. ஒரு மாநிலத்தின் தலைவருக்கு நேரடியாக ஒரு அரசு தலைவர் வாழ்த்து தெரிவிப்பது என்பது அந்த மாநிலத்தின் தலைமை உள்ள நாட்டின் இறையாண்மை படிநிலைகளில் வழக்கத்துக்கு மாறானதாகவும் நோக்கப்படுவது உண்டு. அனுர விடயத்தில் அவர் தமிழக முதலமைச்சர் விஜயை நேரடியாக தொடர்பு கொள்வது டெல்லியில் உள்ள மத்திய அரசை புறக்கணிக்கும் ஒரு நகர்வு என்ற தோற்றப்பாடு இப்போது உருவாக்கப்பட தலைப்படுகின்றது. இதுதான் இங்கு சிக்கலாக உள்ள ஒரு விடயம். அத்துடன் அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே இந்தியாவில் ஆட்சி மாற்றங்களுக்குள்ளான கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களும் தமிழகத்தைப் போலவே புதிய முதல்வர்கள் பதவியேற்று கொண்ட போதிலும் அவர்களுக்கெல்லாம் இவ்வாறு வாழ்த்துச் செய்திகளை அனுப்பாமல் விஜய்க்கு மட்டும் இந்த வாழ்த்துச் செய்தியை அனுப்பியமை ராஜதந்திர நடைமுறை மீறல் என்றும் ஒரு அரசியல் சார்பு நிலை என்றும் ஐக்கிய தேசிய கட்சி நிறுவ தலைப்படுகின்றது. அத்துடன் தமிழக முதல்வராக தற்போது பதவியேற்றிருக்கும் விஜய் தனது தேர்தல் பரப்புரை காலத்தின் போது கச்சதீவு மீண்டும் இந்தியாவுக்கு புறப்பட வேண்டும் என்ற வகையில் வலுவான கருத்துக்களை தெரிவித்த விடயம் இலங்கையின் இறையாண்மைக்கு, குறிப்பாக ஸ்ரீலங்காவின் இறையாண்மைக்கு சவால் விடுத்த ஒரு நகர்வாக இருக்கும் நிலையில் எவ்வாறு அவ்வாறாக பிறப்புரை செய்தவருக்கு அனுர வாழ்த்து செய்தியை அனுப்ப முடியும் எனவும் ஒரு வினா எழுப்பப்படுகின்றது. ஆனால் அன்று தரப்போ தமிழகத்தின் அரசியல் சூழல் இலங்கையின் உள்நாட்டு உறுதி மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதால் விஜய்க்குரிய இந்த வாழ்த்து செய்தி பாக்கு நீரிணையின் அக்கறை இக்கரை கலாச்சார ராஜதந்திரத்தின் ஒரு நடைமுறை என்ற வகையில் தான் அது நோக்கிக் கொள்கின்றது. அதற்குரிய நியாயப்பாடுகளையும் சொல்லிக் கொள்கின்றது. ஆக மொத்தம் சோசியல் மீடியா எனப்படும் சமூக ஊடகங்கள் இப்போது நவீன ராஜதந்திரத்தின் ஒரு வடிவமாக மாறிவிட்டது. இதனை அதிகமாக மாற்றியவர்களில் ஒருவராக அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளார். அவர் தனது ட்ருத் சோசியலில் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் வெள்ளை மாளிகையில் அவர் அரசு தலைவராக வெளியிடும் கருத்துக்களுக்கும் வித்தியாசங்கள் இருப்பது அவதானிக்கத்தக்கது. ஒருவேளை அனுரவும் இவ்வாறு தனிப்பட்ட வாழ்த்தாக விஜய்க்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்திருக்கலாம். ஆனால் இதனை ஐக்கிய தேசிய கட்சி இப்போது தூக்கி பிடிப்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். இவ்வாறு ஒரு புதிய ராஜதந்திர சிக்கலை ஸ்ரீலங்கா எதிர்கொள்ள, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி இதனை உசுப்பேற்ற இலங்கையிலும் சில அதிரடி நகர்வுகள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் கம்பஹா உஸ்மான் என அறியப்படும் 59 வயதான பாதாள கிங்பின் மற்றும் பாதாள உலகின் ஆயுத டீலர் இன்று காலை கம்பஹா நகரின் ஸ்ரீபோதி வீதி பகுதியில் அதிரடியாக தூக்கப்பட்டிருக்கின்றார். இப்போது அவர் ஸ்ரீலங்கா சிஐடியிடம் உள்ளார். அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. கடந்த வருடம் பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்ற வளாகத்தில் உள்ள கொழும்பு நீதிமன்ற பகுதியில் வைத்து பாதாள கிங்பின் முகங்களில் ஒன்றான கடைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். செவந்தி போன்ற மாபியா குயின்கள் எல்லாம் இந்த கொலையில் ஈடுபட்டு தற்போதும் அவர்கள் உள்ளே இருக்கும் நிலையில் இந்த கொலைக்குரிய ஆயுதத்தை வழங்கிய ஒஸ்மான் இதுவரை மாட்டுப்படாமல் இருந்த நிலையில் ஒஸ்மானும் இன்று காலை மாட்டுப்பட்டுகிறார். இவர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டர் ஷாட்கன் ரக துப்பாக்கியும் 2 தோட்டா கூடுகளும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். கம்பஹா பகுதியில் நீண்ட காலமாகவே அறியப்பட்ட ஒஸ்மான் குறித்து தற்போது சிஐடியிடம் உள்ளே உள்ள சிலர் கக்கிய முக்கிய தரவுகள் மற்றும் துப்புக்களின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் தெரிவிக்கின்றனர். இவை இலங்கை குறித்த விடயங்களாக உள்ளன. அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கினால், அதாவது ஸ்ரீலங்கா தமிழக ராஜதந்திர அந்த புரோட்டோகால் நெறிமுறைக்கு அப்பாலான அரசியல் விடயங்களை நோக்கினால், தமிழக சட்டப்பேரவை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்த விடயம் நேற்று இதனை செய்தி வீச்சு தெரிவித்திருந்தது. எனினும் தமிழகத்தில் அரசியல் அதிரடி நகர்வுகள் தொடர்கின்றன. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக அணி இப்போது உற்று நோக்கப்படுகின்றது. அந்த அணியில் உள்ள சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, காமராஜ், சி. விஜயபாஸ்கர் உட்பட்ட 26 பேரின் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்திருக்கின்றார், நீக்கியிருக்கின்றார்.
ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை அவர் குறிவைக்கவில்லை. அதற்கு காரண காரியங்கள் இருக்கின்றன. அவ்வாறு குறிவைக்கப்பட்டால் மீண்டும் இடைத்தேர்தல் ஒன்று அந்தந்த தொகுதிகளுக்கு நடத்தப்பட வேண்டி வரும். அந்த இடைத்தேர்தல்கள் நிச்சயமாக தவைக்கா ஆட்சியை அந்த இடங்களை பிடிக்கும் என்பதால் எடப்பாடி பழனிசாமி இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது போல தெரிகின்றது. அதிமுகவில் எப்படி எடப்பாடி பழனிசாமியின் பிடி இழக்கப்படுகின்றதோ அதே போல அம்மா முன்னேற்ற கழகம், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரனுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அதன் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து பதவி விலகி வருகின்றனர். இதனால் டிடிவி தினகரன் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றிருந்தது. ஆனால் வெற்றி பெற்ற உறுப்பினரும் சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக திரும்பி இருப்பதால் தினகரனின் நிலை பெரும் இக்கட்டாக இருக்கும் பின்னணியில் தான் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்தும் அடுத்தடுத்து விலகி வருவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்நோக்கும் புதிய நெருக்கடியாக வருகிறது. ஆக மொத்தம் தமிழக முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சி அதிகாரம் அதிமுக மற்றும் அது சார்ந்த அணிகளில் பெருவெடிப்பு நிலையை உருவாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்ற தாவைக்க முதல்வர் விஜய் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற முக்கிய துறை சார்ந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்வதற்கு தனிப்படை ஒன்றை அமைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகின்றது. இதற்கு முன்னர் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய இக்கட்டான நிலை இருந்த விஜய்க்கு இப்போது அதிமுகவின் ஒரு பெரிய அணியை நேரடியாக ஆதரவு கரவு நீட்டியதால் இனிமேல் விஜய் காங்கிரஸ் அல்லது இடதுசாரிகளின் ஆதரவில் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவுடன் இந்த ஆட்சியை கொண்டு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற இந்த பங்காளி கட்சிகளின் அதிகார மையமான திமுகவின் முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்வதற்கு தனிப்படை அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இதனால் விரைவில் திமுகவின் முக்கிய புள்ளிகள் மற்றும் திமுகவின் அமைச்சரவையில் இருந்த முன்னாள் அதிமுக முகங்கள் மற்றும் ஏனைய முகங்களின் வீடுகள் மீதும் அதிரடி சோதனைகள் மற்றும் கைதுகள் நடைபெறலாம் எனவும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாயும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை தமிழக நிலவரங்கள். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவும் சீனாவும் போட்டி நாடுகளாக இல்லாமல் கூட்டாளி நாடுகளாக இருக்க வேண்டும் என்ற பரஸ்பர செய்திகளுடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங்கும் இன்று காலை பெய்ஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் எனப்படும் மக்கள் மண்டபத்தில் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுக்களில் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவால் தடை விதிக்கப்பட்டிருந்த தற்போதைய அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் பங்கெடுத்திருந்தார். முன்னர் சீனா இவருக்கு தடை விதித்திருந்தது. ஆனால் இப்போது அவர்தான் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சராக இல்லைன்னா ராஜாங்க செயலாளராக இருக்கின்றார். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வேறுபாடுகளை விட பொதுவான நலன்களே மேலோங்கி நிற்பதாக குறிப்பிட்ட சீன தலைவர் பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்தில் அதிக எச்சரிக்கையுடனான துணியில் பேசியிருக்கின்றார். இதே போன்ற ஒரு கருத்தை தான் டொனால்ட் ட்ரம்பும் தெரிவித்தார். இந்த ஆண்டு அமெரிக்கா நிறுவப்பட்டதன் 250வது ஆண்டு நிறைவு எதிர்வரும் ஜூலையில் வருவதால் ட்ரம்புக்கும் அமெரிக்க மக்களுக்கும் சீனாவின் வாழ்த்துக்களை தெரிவித்த ஜி ஜின்பிங் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொதுவான நலன்கள் வேறுபாடுகளை விட பெரியவை என்ன இருந்தாலும் இந்த விடயத்தில் மேலும் முன்னகர வேண்டும் என்றும் கூறினார். ஒத்துழைப்பு 2 தரப்பினருக்குமே நன்மை வைக்கும், அதேவேளை மோதல் என்பது 2 தரப்பினருக்குமே தீங்கு விளைவிக்கும் என்றும் ஜி கூறினார். முன்னதாக சீனாவின் உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு பெய்ஜிங்கில் தரையிறங்கிய ட்ரம்புக்கு ஒரு பிரம்மாண்டமான செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. இன்று காலை தலைநகரின் மையப்பகுதியில் தியனமென் சதுக்கத்துக்கு அருகில் அமைந்துள்ள அதிகார மையமான கிரேட் ஹால் எனப்படும் மக்கள் மண்டபத்தின் படிக்கட்டுகளில் 2 தலைவர்களும் கைகுலுக்கிக் கொண்டார்கள். அதன் பின்னர் தான் பேச்சுக்களை நடத்தி வருகின்றார்கள். ஆனால் இந்த பேச்சுக்களின் பெறுபேறுகள் குறித்த ஐயங்கள் உள்ளன. இந்த பயணத்தில் 50க்கும் மேற்பட்ட அமெரிக்க வணிக புள்ளிகளுடன் ட்ரம்ப் சீனாவில் நிற்கின்றார். சீன பயணத்தின் போது ட்ரம்ப் சில இலக்குகளை எட்ட உள்ளார். எனினும் இந்த பயணத்தின் போது ஈரான் மீதான போர் மற்றும் ஏனைய விடயங்களில் முக்கியமான முடிவுகள் எட்டப்படாது எனவே அதிகமாக நம்பப்படுகின்றது. என்றாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனை விட செய்தி வீச்சில் குறிப்பிட்ட இந்த விடயங்களின் மேலதிக விவரங்கள் அடுத்து வரக்கூடிய மிக்ஸ் அண்ட் மச்சில் காத்திருக்கின்றது. அதற்காகவும் காத்திருங்கள். இவைதான் செய்தி வீச்சின் இன்றைய முக்கிய விடயங்கள். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல் கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.